பாலை தரைய வச்சு வீட்டிலேயே தயார் பண்ண பன்னீரை வச்சு முட்டை பொடி மாஸ் எப்படி பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அடுப்பில் ஒரு தவா வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு போட்டு பொரிய விடுங்க. அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்குவோம். 2 வெங்காயத்தையும் 2 பச்சை மிளகாயையும் குட்டி குட்டியாக நறுக்கி கலந்து இதில் சேர்த்துக்குவோம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் இதோடு சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கலர் மாறினதும் 2 தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி இதில் போட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கின பிறகு மசாலா பொடிகளை இதில் சேர்த்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் சீரக பொடி. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாலை தரைய வச்சு அப்பப்போ எடுத்து சேர்த்து வச்ச வீட்டிலேயே செஞ்ச பன்னீரை இதோடு சேர்த்துக்கோங்க. பன்னீர் கட்டிகளாக இல்லாமல் துகள்களாக இருக்கிறதுனால இன்னும் டேஸ்ட் அதிகமாகவே இருக்குங்க. இப்போ 5 முட்டையை உடைச்சி இதோடு சேர்த்துக்குவோம். எல்லா முட்டையையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தொடர்ந்து கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா முட்டையில் உள்ள ஈரத்தன்மை எல்லாம் போய் நல்ல தனித்தனியாக அழகான பொடி மாஸ் நமக்கு கிடச்சிடும். கடைசியாக இதில் வெட்டி வச்ச கொத்தமல்லி தலையை போட்டு கிளறி விட்டிங்கன்னா நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான பன்னீர் எக் பொடி மாஸ் தயார். இதை சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். கிட்ஸுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட கொடுக்கலாம். பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்கிற டிஷ் தாங்க இது. ஸோ ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.